மாதிரி வந்து நாங்கள் எடுத்துட்டோம் பட்டி இப்படியான மீன் எல்லாமே வந்துட்டு பொரிக்கிறாங்க வந்து வேற லெவலில் இருக்கும். படி ஓட்டுவோம் கண்டிப்பா ஒரு முறை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் வந்துட்டு காய்ச்சி குழுங்கு குஞ்சு பாருங்க குஞ்சால் பக்கம் ஒரு மரத்துக்குள்ள இருக்க நல்லா தான் கிடக்க. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நீ ஓகே. இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழமா போல வந்து எங்கென்ன வீட்டுக்கு பின்னால் நிக்கணுமா? எங்கென்ன வீட்டுக்கு பின்னால அந்த நம்ம சட்டிவான கலர் இடத்துக்கு பக்கம் நிக்கிறோம். அதாவது வந்து பெப்படியில வந்து நிக்கிறோம். ஓகே, ஏன்னு நிக்கிறோம்னு பார்த்தா தெரியும். கையில வந்துட்டு அம்மா ஒரு எத்தனை மீன் 4 மீன் வச்சுக்கிங்க. தூக்கி காட்டுங்க மீனேக்கா 4 மீன் வந்துருக்கூடாது. அப்படி அம்மம்மா வச்சுக்கா பாருங்க. இது என்ன மீன் அம்மா? பேரக்லாத்தி. பேரக்லாத்தின்றது இதுல வந்துட்டு 4 மீன் வச்சுக்கோம். அதாவது வந்து துள்ளு மண்டையும் மற்றது என்னம்மா இங்க கிட்ட கொண்டு காட்டுறாங்க. கும்பலா மீனும் மற்ற வந்துட்டு பேரக்லாத்தி. என்ன மீன்? துள்ளு மண்டையும் அயலை மீன் வந்துட்டு ஒரு 4 மீன் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோம். ஓகே, ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் இப்படியான மீன் எல்லாமே வந்துட்டு பொறிக்கிறாங்க வந்து வேற லெவலில் இருக்கும். அப்போ இன்றைக்கு போய் அப்போ நான் இந்த காலமாக அம்மாவும் பெரியம்மாவும் போய் டவுனுக்கு போனோம். போன இடத்துல நான் சொன்னேன் என்னென்னா அம்மா இப்படி வந்துட்டு மீன் பண்ணினோன்னா பொறிச்சு சாப்பிடணும்னு ஆசையாக கிடக்குண்டு. அப்போ சொன்ன இடத்துல வந்துட்டு அம்மா நான் சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டு 4 மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்துட்டு பொறிச்சு சாப்பிடுங்க. உண்மைக்கு வந்துட்டு வேற லெவலில் வந்து கிடக்கு. இவ்வளோ மீன் நவில இவ்வளோ மீன் வந்து 600 ரூபா. அப்போ நாங்கள் வந்துட்டு எப்போ ஒரு நாளைக்கு தான் வந்து இப்படியான மீன் வந்துட்டு பொறிச்சு சாப்பிட்றோம் முழுசாக. அது வந்து போலேக்கு அதான் வந்து நாங்களுமே இன்றைக்கு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு வேற லெவலுக்கு நீங்கள் வந்து துளைச்சி வந்து வீடியோ பாருங்க. நேற்று கூட வந்துட்டு போட்ட வீடியோவுக்கு அந்த பொச்சடி சாப்பிடணும்னு சொன்னதே இல்லை. இப்போ எல்லாமே சொல்லி நம்ம இப்படி சாப்பிட்டு நல்ல தம்பி சந்தோஷமா நாங்கள் சொல்லு கேட்டு நடக்கணுமா சொல்லிக்கிறாரு. அது பெரிய ஒரு சந்தோஷமா சொல்ல நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்து மீன் சாப்பிட பொச்சடிக்கு கிடக்கு. சரி துளைச்சி வந்துட்டு வீடியோ வாங்க. இப்போ நாங்கள் அம்மாவோட சேர்ந்து இந்த மீன் எல்லாத்தையும் பட்டி போட்டு கழுவி நம்ம உப்பு தூள்லாம் பிரட்டி அப்படி பொறிக்கிற எல்லாத்தையும் பார்ப்போமே. இந்த வித்தியாசம் பொறிப்பீங்களே. அப்போ எவ்வளோ அன்றைக்கு வந்துருக்கீங்க பாதினா. ஓகே, தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க. வீடியோ போறாமல் சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண முடியும் சொன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் இருந்து என்ன மாதிரி வட்டி செய்யறேன்னு பார்ப்போம். அம்மா இதில் இதான் வந்து மீன் எல்லாம் பட்டா போகிறோம். அம்மைக்கு வந்துட்டு இப்போ என்னென்ன இதை கழிச்சு எடுக்கணும்னு சொல்லுங்க அம்மா. கிட்ட கொண்டு காட்டுறான். இது இப்போ என்ன கலட்டி எடுக்கணும்? இந்த வாளுகள் கொஞ்சம் சொத்தியா கிடக்கு. இது வந்து செதில் தட்டுறான்னு செதில் இருக்கா தட்டினா தான் இல்லை. பொறிக்க வந்து அப்படி இருக்குமே. அந்த கீறுகிறா போடணும் இல்லை. இப்படி 5-6 கீறு 2 பக்கம் போட. இதுக்கு அந்த குடல்கள் எல்லாம் இருக்குமில்லோ. இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. எடுக்கணும் இதெல்லாம் பாத்தீங்க எடுக்கிறாங்க. எனக்கு தெரியாது கும்பலா மீன் என்ன பிடிக்குமா? எனக்கு வந்துட்டு அப்படியே போட்டுட்டு வாழையில போட்டு அப்படியே பானம் வந்து வாங்கினாங்க. பானுக்கு சோஸ் எல்லாம் போட்டு போட்டு சாப்பிட்டு உண்மைக்கு வந்துட்டு வேற லெவலில் கண்டிப்பா ஒரு முறை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. வெட்டக்கூடாது மீனை கண்டா போடுதான் போடணும். போடும்போது தான் நான் கழுவி தரலாம். போடு சின்ன கத்தினா இல்லை நம்ம கையால போடுறது. அம்மா சின்ன கத்தி எடுத்து வெட்டக்கூடாது. எனக்கு இன்னும் கலண்டரும் போட மீன் பிரிக்கக்கூடாத என்ன மட்டும் போடலாம். மற்ற பக்கம் போடுங்க. மற்ற பக்கம் போடுவோம். போடுவோம் போடாட்டி இதுல எப்படி போட்டீங்கன்னா மற்ற நடுவில் போடுவோம். மற்ற பார்த்தீங்கன்னா ரைட். அப்பதான் உப்பு தூள் மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் காட்டு. இப்படி தான் வந்துட்டு போடணும். போட்டா தான் வந்துட்டு அந்த உப்பு தூள் எல்லாம் போய் மசாலா தூள் எல்லாம் போய் வேற லெவலில் இதில் மட்டும் போடும். சரி, இங்கே வட்டி வந்து போட்டா இப்போ நாங்கள் எல்லா மீனுக்குமே வந்துட்டு அப்படியே வட்டி போட்டு அந்த செதெல்லாம் தட்டி போட்டு நாங்கள் அப்படியே பொறிக்க நம்ம காட்டுறோம் கழுவிட்டு. என்ன மாதிரி வந்துட்டு அம்மம்மா வட்டி கொண்டிக்கிறாண்டு இங்கால பாருங்க. இதுக்கு வந்துட்டு வட்டி போட்டாச்சுது. தண்ணிக்காக கொஞ்சம் நித்திர கொள்ளட்டும். இதான் வந்து இது என்ன மீன் சொன்னீங்களா அம்மா? துள்ளு மண்டை. வெட்டுங்க வடிவா வெட்டுங்க. நாங்கள் மீன் எல்லாத்தையும் நல்லபடியாக வெட்டி அழிஞ்ச பாருங்க. கிட்ட உட்காந்து காட்டுறா. இங்கே பாருங்க என்ன மாதிரி வந்து நாங்கள்
எடுத்துட்டோம் பட்டிங்க. அப்படி இந்த மீன் தான் கொஞ்சம் வடிவாக கிடக்கு. இங்கே பாருங்க. ஜாரடாப்பா 5 ஆள். அங்கே எடுத்தாச்சேண்ணே. மீன் சத்தெல்லாம் பார்ப்போம். இவாங்க மீன் எல்லாம் நல்லபடியாக வந்து கழுவியாச்சு. இப்போ நாங்கள் கொண்டு மசாலா தூள் அதையும் போடைக்க பார்ப்போம். மசாலா தூள் உப்பும் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் மீன்லாம் பட்டிட்டோம். அப்படி இங்கால பார்த்து தெரியுமா மாமா கத்திரிக்காய் மரத்தை பாருங்க. கத்திரிக்காய் வந்துட்டு காய்ச்சி குழுங்கு குஞ்சு பாருங்க. குஞ்சால் பக்கம் ஒரு கத்திரிக்காய் இருக்கு. ஒரு கத்திரிக்காய் வந்து காய்ச்சிக்கு பூ திரும்ப இருக்கல. நேற்று கரைக்கும் படுத்துட்டேன் ஆமாம்மா. அப்படி பார்த்து தெரியும் அங்காலாம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அடுப்பெல்லாம் வச்சு கிடக்குது. அடுப்பு மூட்டை 2 நாள் ஆகும் போட தெரியும்மா. நீங்கள் எப்படி இருங்கோ சரி இதில் இருங்கோ வாப்போக்கா பிள்ளையே இருங்கோ. வச்சு கிடக்கல வந்து இதில் வச்சு தான் செய்ய போறீங்களா? வித்தியாசமாக இருக்கணும்மா சமையல் என்ன? அம்மா சொன்ன இந்த கோழி கூட்டுக்குள்ளே போடுறான்ட்டு அடுப்பு ரைட். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லாம் வச்சு கிடக்குங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மசாலா தூள் எல்லாம் வந்து அம்மா வச்சுக்கா இதெல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே மிஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாம் சேர்த்து நாங்கள் பண்ணுவோமே. இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா போட போய் அதாவது மஞ்சள் மற்ற வந்துட்டு எங்கள் கறித்தூள் மற்ற கொஞ்சம் மிளகுத்தூள் மற்ற உப்பு கிடக்குது. இவ்வளோத்தையுமே வந்து நாங்கள் ஒன்றா சேர்த்து போடுவோம். என்ன ஒன்றா போட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு விடுறோமே. ஒரு துளி ஒரு மூடியால் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக விட்டோம்னா கொஞ்சம் நல்லது. இப்போ நாங்கள் வந்துட்டு மூடியால் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். மொத்தம் தேசிய போடுறா. தேசி புளியை போட்டா மாட்டேன். கச் போடுங்க போடுங்க. ரைட். இப்போ வந்து பாருங்க தேசி புளியை வந்து புளிஞ்சு விடுவோமே. என்னையா இல்லைவா தேசி புளி கொட்டு கொண்டு வந்துட்டோம். இந்த பாருங்க வேற வராமா இங்கே தேங்காய் கொஞ்சம் விடுவாங்க. தேங்காய் கொஞ்சம் விடுறா. தேங்காய் கொஞ்சம் நல்ல ஒரு களியா பிணைஞ்சா தான் வந்துட்டு எல்லா மீனுக்கு வந்துட்டு அளவா பூசலாம். தண்ணி சரி, இதை நாங்கள் நல்லபடியாக மிஸ் பண்ணி போட்டு காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க நல்லபடியாக வந்து நாங்கள் எல்லாம் பிரட்டி எடுத்து மசாலா தூளை வந்து பிரட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க கைதான் கொஞ்சம் வடிவு இல்லாமல் இருக்கு. அந்த இதெல்லாம் பட்டது. இப்போ நாங்கள் வந்து மீனை போட்டு இங்கே பாருங்க வெட்டுக்கு இல்லாம விட்டா தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு. இங்கே பாருங்க இந்த வாய்க்கையோ கோழி காத்து தானே முட்டை விட்டுட்டோம். காதை காணும் காத்துமே தலைகளை எல்லாம் பிரட்டும். விட்டுட்டு முட்டை அதான் இந்த இடத்துல வந்து நான் இல்லை வந்துக்குமா இந்த மீனை இந்த மீனுக்கு வந்துட்டு தோல் பொருள் சரியில்லைனே. எப்பமா ரஃப்பான தோல் அதான் வந்து படியை பிடிக்காதான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு மசாலா தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. இங்கே அப்படி வந்துட்டு 4 மீனுக்குமே வந்துட்டு போட்டாச்சு மசாலா எல்லாம். கிட்ட கொண்டு காட்டையா இங்கே பாருங்க 4 மீனுமே வந்து நல்லா கிடக்கு. மசாலா எல்லாம் போட்டு குளிச்சு கொண்டு நிற்கணும். நீங்கள் கிட்ட பாருங்க வேறு லெவலில் கிடக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விடுங்க அம்மா கட்டி அது அப்போ தான் படி வேறு காணாத எண்ணெய் காணும். சரி இங்கே பாருங்க இது வந்துட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டு. நாங்கள் இப்போ வந்து வாழையில் வந்து வெட்ட விட்டுனாங்க பவுதத்தை. அப்படி வந்துட்டு வாழையிலையும் பட்டிட்டு நாங்கள் என்ன பார்ப்போம். எண்ணெய் கொதிக்கட்டும். என்ன உங்கள் எண்ணெய் வந்து நல்லபடியாக கொதிக்கணும் வந்துட்டு என்ன போடுவோம். ஏன் நிமித்தி விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. சுடுதேன் இது 2 போடக்கூடாது. ஒவ்வொன்றா போட்டால் தான் நீட்டாக இருக்கும். அகப்பாடு கேள்வி
அப்பயும் போகணும் இல்லை பாலில் ஊற்றி தூக்கி போகாது. கவமை வந்துட்டு இப்போ வாங்க போதும் கழிக்கணும் கப்பில் என்ன கொதிக்காத என்ன அது கொதிக்கும். ஆனால் இந்த மரத்துக்குள்ள இருக்க நல்லா தான் கிடக்க நான் அப்படியே கொண்டா நீ கழுவிட்டு கொண்டா நான் பட்டுறேன். போடுவோம் என்ன கொதிச்சு எனக்கு என்ன இது புளியதும் கூடிடும் மாதிரியான ஏன்னா பேசி புளி அப்படியே விட்டேன் ஏற்றி விடுறது கையால் அப்படி மித்த மாட்டீங்களே கையால் பிடிச்சி மித்த மாட்டீங்களே போட்டேன் கிட்ட கொண்டு காட்டுறான் பாருங்க ரெண்டு போடே காட்டு தம்பி கிட்ட கம்மண்டா போனேன் ஏண்டா அது கட்டிக்கங்க பாருங்க தம்பி குளிச்சுட்டு வரேன் அவருக்கு இது எப்படி அப்படி மீன் பொட்டி வடிவா அம்மாடா அப்பயே கொண்டாங்கம்மா வரையக்க சரி ஓகே நல்ல வடிவா வந்து இது பொரியட்டு எங்களை பாருங்க நாங்கள் வாழலாமே வட்டியாச்சு பிரட்டி பார்ப்போம் இந்த வாசம் வருதுண்ணா நல்ல வாசம் வருது ஆனால் கவதம் இல்லாமல் வந்து மீன்கள் சாப்பிடல பெருசான என்னத்துக்காண்டி அம்மா அவன் சாப்பிடுவான் சாப்பிட மாட்டானா இது வந்துட்டு நல்ல வடிவா போகுதுண்ணே பாருங்க நல்ல வடிவா வந்து பொரியுதுண்ணே என்ன சமையலோ சமையலும் செய்வீங்க நீங்கள் அமைஞ்ச கவுதத்தை பாருங்க கவுதம் வீடியோக்கே வரானாம் வைக்கப்படுறானே ரைட் பிரட்டி விடுங்க அம்மா என்னண்டு ஓ கிளம்பும் ஓகே இது நல்லபடியாக பொரியுது இல்லை கன நேரம் ஆகிடுச்சு பாப்பா நல்ல வடிவாக பற்றி வச்சுருவேன் வந்துட்டு இறக்க போகிறவங்க மூடி விட்டுனாங்க நாங்கள் வெளில மூட மறந்துட்டேன் வேணே திராங்க ரைட் எடுப்போம் மேம்மா எடுத்துட்டாங்க மீனை பேக் அப்படி போய்கிட்டேன் கொடுக்குறோம் நகப்பை போடு கிட்ட கொண்டு ஒரு நிமிடம் ரைட் இப்போ வைங்க நடுவில் வைங்க வைங்க நடுவுக்குள்ள வைக்கணும் இல்லாட்டி நடுவில் விழுந்து போடும் பிறகு இப்போ அதான் கிட்ட போகணும் செய்யுதா அவரோட சமம்மா வைங்க விழுத்துங்க அப்படி கீழே ரைட் మరి పల్లెల్లాగా నాకు మీనకి మెట్ట போடுவோமே பாருங்க அடுப்பு எரியாதா மேடம் அதான் மூடி விடுங்க மெட்ட போட்டு மூடி விடுவோம் கோப்பை கழுவுங்க சரி ஓகே இங்கே வாங்க ரெண்டு மீனுமே வந்து நல்ல வடிவாக முருகி வந்துட்டுங்க வேறு லெவலோட அது மணியாக கிடக்கா படத்தில் இருக்கிற கொஞ்சம் நேரம் இது நல்லபடியாக போய் என்னோட பார்ப்போம் சிறப்பு நினைவாக்கா
சுட்டு போட்டு அடிச்சுட்டாங்க. ஐயோ கை சரி அவ என்ன சொல்லுவா? நான் இருக்கு விடு, நாலு. தீர மீன் வேண்டாம். மீன் முறிஞ்சு அம்மா அந்த வேக வர்ற பாட்டை பாருங்க அது நல்லா பொரிஞ்ச வடியா இதுவாங்க இங்கே வாழ்க்கை. இந்த பொறுப்பு இதுக்கு வந்து கருவேப்பிலை இல்லைங்க நம்ம கருவேப்பிலை வந்து தாங்கம்மா ஏன் நறுக்க போட்டேன் இன்னும் நடந்த வாக்கு அது ஓடும். சரி எடுப்போம் அப்படி நல்லா பொரிக்க போடுவோம் கருவேப்பிலை தான் போதும் மேலே அது விளாங்க ரக்கி வைங்கம்மா கோழி வந்துட்டு கத்தி கொண்டே இருக்கு ஃபுல்லா சரி நாங்கள் ரக்கி இப்படி எங்கோடி எப்படி சாப்பிட வைக்க பார்ப்போம். ஏனுங்க கொஞ்சம் சோசில் கிடந்த எங்கம்மா என்ன எரியுது உங்க கால் எல்லாம். எங்க எங்கேம்மா இல்லை கீழே வச்சேன் கீழே அம்மா சோஸ் இருந்த பாருங்க கொஞ்சம் என்ன செய்யறீங்க நீங்க இங்க பாருங்க தம்பி கிட்ட வா இங்க பாருங்க சோஸ் போட்டா தான் டேஸ்டா இருக்கு இன்னைக்கும் புளிக்கும் இங்க தம்பி பார்த்தேன் காட்டிட்டு குடிக்கிறது ஊத்துறாக்கள் ஊத்தலாம், குடிக்கிறாங்க குடிக்கலாம். ரைட் அப்படியே வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு அப்படியே கிட்ட கொண்டு வந்து காட்டு தம்பி இருக்கா இங்க பாருங்க எப்படி கண்டு பாருங்க கொஞ்சம் கிட்ட பாரு கிட்ட வா வாழையில வேற லெவலில் வந்துட்டு அப்படி என்னோட வடிவாக்கிற கூட மீனை பார்க்க ரைட் நாங்கள் எப்படியே வந்துட்டு இருந்து சாப்பிடுவோமே நம்ம இப்போ 4 மீனுமே வந்து பொரிச்சாச்சு இப்போ நாங்கள் எப்படி என்னக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பானுடைய என்ன சாப்பிடுவோமே பான் வந்துட்டு அரைராது பான் பண்ணி நாங்கள் எவ்வளோ அரைராது பான் ம் உங்களுக்கு கொஞ்சம் ரைட் பான் வந்து இதுக்கு வச்சுட்டு நாங்கள் அப்படியே மீன் உடைச்சி சாப்பிடுவோமே இல்லை ஒரு மீனை மட்டுமே சாப்பிடும் போது சோத்தோட நாங்கள் இதில் சாப்பிடுவோமே சரி இங்கே பாருங்க இங்கே கிட்ட வந்து காட்டுங்க இங்கே பாருங்க அப்படி வந்து வேறு லெவலோட அப்படி எடுத்து ஆ மீன் பேர் லெவலில் அமைஞ்சிட்டேன் இருக்குமா அந்த கருவேப்பிலை கொஞ்சம் பேர் வச்சது இன்னும் டேஸ்டாக இருக்கா சாப்பிட்டு கொடுப்போமே முள்ளு பார்த்து சாப்பிடு. அவளுக்கு சாப்பிட்டு சாப்பிட பான் என்னமே முடியும் அம்மா சாப்பிடுங்க எடுத்து கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க ஏன் அம்மா பினிசு குடைச்சி கூட மாட்டேன் இங்கே மீனை பாருங்க அப்படியே எடுத்து ஆ வேறு லெவலில் இருக்க இந்த கழுத்து முள்ளெல்லாம் கிடக்காங்க நம்ம இங்கே இப்போ காம்படாது. ம் அப்போ அப்படி போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துனீங்களோ ஆ ம் மிகவும் வேலை இருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னம்மா நான் வீடியோ முடிப்பேன் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் வேறு ஃபஸ்ட் டைம் இருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் சாப்பிட்டு பிடிக்குமா வந்து நான் முடிச்சுக்கொள்வோம் பாய்